ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வெரி குட் மார்னிங். நான் இப்போ எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா, மகாபலிபுரத்தில் நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பு பூஞ்சேரிங்க. தனலட்சுமி காலேஜ் ஆப்போசிட்டு தான் இது எங்களுடைய லேண்டு. இது ஈசிஆர் மெயின் ரோட்லேயே இருக்குது இந்த லேண்டு. பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய தாத்தாவுடைய இடம், பூர்வீக இடம் இது. அவருடைய அண்ணன் தம்பி 3 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சேர்த்து எங்களுடைய இடமும் இருக்குது, எங்கள் அப்பாவுடைய இடமும். ஸோ இது எங்கள் தாத்தா சொத்து. ஸோ எங்கள் தாத்தா சொத்து எனக்கு சொல்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுதான் எங்கள் தாத்தாவுடைய இடம். எங்கள் அப்பா நிறைய இடத்த வாயில் போட்டுக்கினார். ஸோ அவர் வாயில் போட்டு மென்று துப்பி முடியாத, இதுக்கு மேலே என்னால் மென்று துப்ப முடியாதுன்னு இருந்த இடம் தான் இந்த இடம். அதுமாரி நிறைய இடம் வாயில் போட்டுக்கினார். ஒரு காலத்தில் எங்கள் தாத்தாவுடைய சொத்துலாம் பார்த்தா நிறைய இருந்துச்சு. எல்லாத்தையும் வாயில் போட்டுக்கினார் எங்கள் அப்பா. சூப்பரான அப்பா, அருமையான அப்பா. அதாவது ஒரு அப்பா சொத்தை 1 4 ஆக்குவாங்க, 4 5 ஆக்குவாங்க, 6 ஆக்குவாங்க, 10 ஆக்குவாங்க. எங்கள் அப்பா எல்லாத்தையும் காலி பண்ணி 1 ஆக்கி வச்சுக்கிறார். 20 இடங்கள் மேலே இருந்தது, அது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு 1 ஆக்கி வச்சுக்கிறார். அதுதான் இது எங்களுடைய அண்ணன் தம்பிங்க நாங்கள் எல்லாம் பிரிச்சுக்கணும். ஏதோ அப்பப்போ வந்து இந்த இடத்த விசிட் பண்ணிவிட்டு போகிறேன். ஏன்னா இன்றைக்கி இந்த காலத்தில் இடம்லாம் வாங்க முடியாதுங்க. என்ன சொல்கிறீங்க? உழைச்சி வேர்வை சிந்தி நான் விற்கிற விலைவாசிக்கு, சோத்துக்கும், குடிக்கிற தண்ணிக்கும், வாடகைக்கும், போட்டுக்கிற துணிக்கும், கரண்ட்டு பில்லு கட்டுறதுக்கும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கும், என்ன ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும், வண்டிக்கு பெட்ரோல் போகிறதுக்கும், நமக்கு பெட்ரோல் போகிறதுக்கும் சரியாக இருக்குது. எங்கேருந்து நம்மளாம் இடம் வாங்கி வீடு கட்டி இதெல்லாம் நினைக்கிற காலமா? அதனால் ஏதோ தாத்தா சொத்து, ஏதாவது ஒரு அப்பா சொத்து ஏதாவது சேர்த்து வச்சாங்களா, அதை காப்பாற்றிக்கணும், அவ்வளோதான். அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.